ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு மாவு, கொஞ்சம் தூள் உப்பு, அதை நல்லா உதிரியாக பெசரிக்கலாம். இந்த தண்ணி தொளிச்சு இப்படி உதிரியாக நல்லா பெசரிக்கணும். இப்படி கெட்டி படுறத நல்லா இப்படி தூள் பண்ணி பெசரி எடுத்துக்கோங்க. ராகி புட்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு, இரும்பு சத்தும் கூட. வாரத்தில் 2 நாள் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்படி கெட்டி படுறத நல்லா இப்படி உதிரி விட்டு தண்ணி தொளிச்சு பிசையணும். இப்படி நல்லா தண்ணி தெளித்து விட்டுக்கணும். தெளித்து நல்லா இப்படி பெசரி இப்படி இருக்கு. இது உதிரியாட்டம் நல்லா பண்ணுங்க. இப்போ ஒரு இட்லி இருந்தால் நல்லா தண்ணி சூடாயிடுச்சு. எனக்கு துணி வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை வாழை இலை வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் துணி போட்டுக்கலாம். துணி போட்டு துணி எடுத்துட்டு அதில் எடுத்து வச்சுக்கணும். இப்படி ஒரு நல்ல ஒரு அமர்த்தி விட்டுக்கலாம். லைட்டாக அப்படி அமர்த்தி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு அப்படி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வெந்துருச்சான்னு பார்க்கலாம். எப்படி செக் பண்ணுறேன்னா, இப்படி உள்ள நல்லா அமுத்தி பாருங்கள். பார்த்தா வெந்துருச்சான்னு பார்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால அந்த மாவு இப்படி உருட்டி இப்படி பார்த்தீங்கன்னா உருண்டையாட்டம் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். மறுபடியும் இப்படி ஊற்றிருக்கணும், அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இறக்கலாம், அடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம். எடுத்து ஒரு பவுலில் போட்டுடலாம். பவுலில் போட்டு ஒரு முடி தேங்காய், ஒரு கப் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம், சக்கரை போட்டுக்கலாம், வெல்லம் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது போட்டுக்கலாம். இது வந்து ஏலக்காய் பொடி இல்லை, அதனால ஏலக்காயை சர்க்கரையோடு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது நல்லா அப்படியே கிளறிக்கலாம். படுகவா கட் பண்ணிக்கலாம். போ அப்படியே உதிரியாக கலந்து விட்டுக்கணும். ரெடி
ஆயிடுச்சு. ஒரு ஹெல்த்தியான ராகி புட்டு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.